Welcome to Zoom. ஜெக பாரம்பரிய குடும்ப உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ அகஸ்டின் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது விழிப்புணர்வு நிகழ்வுல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதுலயா அந்த வகையில இந்த நம்ம நிறுவனத்தின் சார்பாக இன்றைக்கு நம்ம பார்க்கறது சளி, அலர்ஜி, இந்த மாதிரி ஆஸ்துமா, இலைப்பு, சைனஸ், இந்த சில நீர் ஏறுறது என்ற மாதிரியான அலர்ஜி, சுவாச தொற்றுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கான பாரம்பரியமான தீர்வுகள் என்ன நம்ம உணவுகள் நம்ம சாப்பிட்றது நல்லது, ஏன் இப்படி வருது, நம்ம இதனால என்ன இதுக்கு நம்ம சரி பண்றதுக்காக நம்ம என்னென்ன தவறான முறைகளை நம்ம கையாண்டுட்டு இருக்கிறோம், அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, அப்ப நம்ம எப்படி நம்ம இயற்கையான நம்ம வாழ்வியல்ல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா நம்ம இனி வருகின்ற ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். அந்த நிகழ்வினோடைய அதற்கான பதில்களும் நம்ம சொல்ல முடியும். ஸோ சளி, அலர்ஜி, சுவாசம் இது சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கான ஒரு பாரம்பரியமான தீர்வுகள் என்னென்னன்றதுதான் இன்றைய நிகழ்வு. ஸோ பொதுவாகவே நம்ம சளின்னு வந்துட்டுனா யாருக்கு வருது, எந்த வயசுல வருதுன்னு பார்த்தா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வயது இருக்கு, அப்படிதானே? ஆனா அந்த சளி அலர்ஜின்ற பிரச்சனைக்கெல்லாம் வயது வித்தியாசமே இல்லை. எல்லாருமே சம நோக்கில சமத்துவத்தோட வர்ற ஒரு வியாதியில ஒன்னாட்டு இந்த சளி அலர்ஜின்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் இந்த பாதிப்பு இருக்கு? இந்த சமீபத்துல கூட இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்துச்சு. அது என்ன பாதிப்பு, அதிகமான ஒரு சளியாகி நம்மளுடைய பல்மோனரிங்கிற நம்ம லங்ஸினுடைய தசைகளை பலகீனப்படுத்தி அந்த சுருங்கி விரியக்கூடிய தசைகளை சுருங்க முடியாம செய்து லங்ஸ் லோவர் லோப்ல அதிகமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மூச்சு திணறலை ஏற்படுத்தி இறப்புக்கு கூட காரணமாகிற அளவுக்கு இந்த வைரஸ் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போ சளிங்கிற விஷயத்துக்கு நம்ம மருந்துகள்லாம் தீர்வாகுமான்னு பார்த்தா, யார் உடம்புல எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லா இருக்குதோ, இல்லைன்னா சளி அலர்ஜி வந்த உடனே யார் தன்னுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறாங்களோ அவர்கள் எளிதில் இதிலிருந்து விடுபட முடியும். ஆனா நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பதிலா காசு கொடுத்து ஒரு விலைக்கு காசு கொடுத்து சம்பளத்துக்கும் எதிர்ப்பு சக்தியை வாங்கி அதன் மூலமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயல்பான எதிர்ப்பு சக்தியை குறைச்சி காசுக்கு வாங்கின எதிர்ப்பு சக்தி மூலமா சளியை யாரெல்லாம் கட்டுப்படுத்துறாங்களோ அவர்கள் பிற்காலத்துல நரம்புகள் சம்பந்தமான பலகீனமான பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பிரயோஜனம் படலை, ஆன்டிவைரஸ் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ நிறைய என்னாச்சு, கொத்து கொத்தான இறப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல மிகச்சிறந்த வகையில இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தற்காத்தது என்ன? தடுப்பூசியா? இல்ல, அதே கண்டுபிடிக்கல. அப்போ ஆன்டிபயாட்டிக் மருந்து எடுபடல, ஆன்டிவைரஸ் மருந்தே கிடையாது, இதுக்கு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படல. அன்ற நேரத்துல இயற்கையான பாரம்பரியமான மூலிகைகளை நம்ம காய்ச்சி குடிச்சோம். அந்த பாரம்பரியமான முறைகள்ல அந்த வேப்பிலை மஞ்சள் எல்லாம் போட்டு ஆவி பிடிச்சோம். எல்லாருமே வீட்டுல சுக்கு மிளகு எல்லாம் போட்டு கசாயம் எல்லாம் வச்சு எப்படி இல்லாம குடிச்சு பழகணும். கொஞ்சம் மூச்சு பயிற்சி அன்னைக்குதான் நல்லா இழுத்து நம்ம விட்டோம். அப்போ நம்ம நிறைய இயற்கையான பாரம்பரியமான வழிமுறைகளை தேடி தேடி ஒருத்தர் சொன்னதை வாட்ஸ்அப்ல பகிர்ந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனாவில் இருந்து நாம் மீண்டு வந்தோம். அப்படித்தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தடுப்பூசி என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அதற்கு முன்னாடியே கொரோனாவினுடைய தீவிரம் படிப்படியாக குறைஞ்சிடுச்சு. இது நமக்கு தெளிவா தெரியுமா இல்லையா? ஆனா இனி வருகின்ற காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் நடத்துவாங்க. கொரோனாங்கிற பெருந்தொற்று ஏற்பட்டுச்சு, அன்னைக்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டோம்ன்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல் கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாரம்பரியமான முறைகள் எல்லா காலத்திலும் எல்லா வகையான புதிய பிரச்சனைகள் வந்தால் கூட, புதிய வியாதிகள் வந்தால் கூட அந்த வியாதிகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும். எப்படி தற்காத்துக் கொள்ளும்? பாரம்பரியமான உணவுகளையும் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி சிறப்பாக செயல்படும். அப்ப நம்ம உடம்புல எதிர்பார்த்தல் சிறப்பா இருந்துச்சுன்னா எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கான மருந்தை நம்ம உடம்பே தயார் பண்ணிடும். ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளும் ஒரு இயற்கையான ஒரு ஃபீஸ் வாங்காம பிரச்சனைகளை சுகப்படுத்துகின்ற ஒரு மருத்துவர் இருக்கிறார்.
அவர் மருந்தை தயார் பண்றதுக்கு தேவையான மூலக்கூறுகளை நாம் இயற்கையான பாரம்பரியமான உணவுகளின் மூலமாக, மூலிகைகளின் மூலமாக கொடுக்கும் பொழுது அதிலிருந்து தனக்கு தேவையான இந்த வியாதி எதிர்ப்பதற்கு தேவையான மருந்தை ஒவ்வொருத்தர் உடலுக்கும் தகுந்தவாறு தனித்தனியாக அவர் தயார் செய்வார். ஒட்டு மொத்தமா இந்த மாத்திரை எல்லாரும் வாயில போட்டு முழுங்குங்க, எல்லாருக்கும் காய்ச்சல், எல்லாரும் பேராசிட்டமால முழுங்குங்கன்ற மாதிரியான சிகிச்சைகள் நம்ம பாரம்பரியத்தில் கிடையாது. அப்போ அடிப்படையாக எந்த வியாதியாக இருந்தாலுமே உடம்பின் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தணுன்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். தவறுதலாக இந்த மாதிரியான சளி அலர்ஜி எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தூக்கி வாயில தூக்கி ஊத்தி விட்டுறாங்க. முக்கியமா குழந்தைகள், பச்சை பிள்ளைங்கலாம் பாவம். அதெல்லாம் சளி அலர்ஜி மூக்குல சிந்திடுச்சுன்னா அவ்வளவுதான். டக்குன்னு ஒரு மோண்டலிகாஸ் லெவோசெட்ரிசின்ற மாத்திரை டானிக் ஒன்று இருக்கு, எடுத்தோன்னே வாயில ஊத்தி விடுவாங்க. அது சரக்கடிச்ச மாதிரி அந்த ஆள் லபக்குன்னு படுத்து தூங்கிரும். நம்ம பெற்றோர் தாய்மார் இந்த நல்ல மருந்து கொடுத்த உடனே பிள்ளை சமத்தா தூங்கிட்டு, அது தூங்கல, போதையில படுத்திருக்கு. அந்த டானிக்கு நம்மளே 4 மூடி குடிச்சா நமக்கே கிறக்கம் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சளின்னா அதை குணப்படுத்தணுமா, அதை கட்டுப்படுத்தணுமா, இல்ல அதற்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் பண்ற உடம்ப ஒரு போதை மந்த நிலைக்கு தள்ளணுமான்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இயற்கையான வாழ்வியலின் மூலமாக அமிர்தம் போன்ற சூரணங்கள் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளித்தள்ளுகின்ற சிகிச்சையை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு பயன்படுத்திய 3 to 5 நாட்களுக்குள்ள ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்னா, சளி இருந்தா அதை வெளியே தள்ளுறதுதான் சிகிச்சையை தவிர உள்ள அமுக்கிறது சிகிச்சை கிடையாதுன்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்ப ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய மருந்து. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்ங்கிறது நமக்கு வியாதியை ஏற்படுத்துற கெட்ட பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய மருந்துகள். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மருந்து கூட கண்டுபிடிக்கப்படல. அப்ப ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, அது நல்லதோ கெட்டதோ பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய மருந்துகள். யோசிச்சு பாருங்க, உடம்புங்கிறது பாக்டீரியாக்களால் ஆனது, நுண்ணுயிரிகளால் ஆனது நம்ம உடல். நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும், நல்ல ஜீரணம் ஏற்படும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், ஜீரணமாகிய சத்துக்கள் ஒவ்வொரு செல்களையும் கொண்டு போய் சேரும். அந்த நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து அழிக்கிறது ஆன்டிபயோட்டிக். இதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நம்ம வீட்டுல அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி, தம்பின்னு நம்மளோட சேர்த்து 5 பேரு. அந்த வீட்டுல வெளியில இருந்து ஒரு 2 திருடன் பூந்துட்டான். திருடன் பூந்த உடனே நம்ம இங்க இருந்து போலீஸுக்கு போன் அடிக்கும், எங்க வீட்டுல திருடன் புகுந்துட்டான், அந்த எங்களை காப்பாத்துங்க சொல்லி போலீஸுக்கு போன் அடிச்சு நம்ம வீட்டு அட்ரஸை நம்ம கொடுக்குறோம். அங்க போலீஸ் எல்லாம் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் அடிச்சு அவங்க யோசிக்கிறாங்க, திருடன் உள்ள இருக்கான், திருடனை கொல்லணும். அப்ப என்ன பண்ணலாம், மொத்தமா வீட்டுல உள்ள எல்லாரையும் சுட்டுத்தள்ளு, அதுல திருடனும் செத்து போயிடுவான்னு சொல்றாங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். கொஞ்சம் இதை நான் சொன்ன விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள உள்வாங்கி ஒரு விசுவலைசேஷன் சொல்ற மாதிரி ஒரு மனசு கண் முன்னாடி அந்த படத்தை ஓட்டி பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். இதே மாதிரிதான் உடம்புல ஒரு பாக்டீரியானால வருகின்ற ஒரு பிரச்சனைக்கு கூட ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். ஆனா வைரஸ்னால வரக்கூடிய சளிக்கு கூட சிலருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கும் கெட்ட பாக்டீரியா மட்டும் அழிக்கிறது இல்ல, நமக்கு ஜீரணத்தை ஏற்படுத்துற நல்லது செய்யற நல்ல பாக்டீரியாவை அழிச்சு எப்படி திருடன் அழிக்கிறன்ற பேர்ல நம்ம கூட பிறந்த நம்மளையும் சேர்த்து அழிக்கிறாங்களோ அதே மாதிரி உடம்பினுடைய ஒட்டுமொத்த பாக்டீரியாக்களும் அழிக்கப்படுறதுனால அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் ஒரு அமாக்சிலினா இருக்கட்டும், ஒரு சிப்ரோஃபிளாக்சினா இருக்கட்டும், ஒரு எதுவானா இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலே வயிற்றுல ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும், சாப்பிடுறதுக்கு மனசு இல்லாம இருக்கும், குடல் கொஞ்சம் பலகீனமா இருக்கும், வயிறு சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படும், சிலருக்கு உடம்பு ரொம்ப வறட்சி ஏற்படும், சிலருக்கு அல்சர் கூட ஏற்படும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆன்டிபயோட்டிக்ங்கிறது கெட்ட பாக்டீரியாக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த நல்ல பாக்டீரியா வச்சு அழிக்கக்கூடியது. இதுதான் இன்றைய சிகிச்சையாக பெரும்பாலான வீடுகள்ல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான், அவசர சிகிச்சைக்கு ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தலாம், தப்பில்லை. அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைக்கும் எடுத்தோடனே ஊசி, ஸ்டீராய்டு, வலி மாத்திரைன்னு போட்டு லொட்டு லொசுக்குனே போட்டு உடம்பின் எதிர்ப்பு சக்தியை படிப்படியா குறைச்சிட்டோம்னா சின்ன சின்ன வியாதிகள் கூட பெரிய பெரிய பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். அந்த வழியில தான் நிறைய பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு தற்காலிகமா கட்டுப்படுத்துற மருந்துகளை கொடுத்து அந்த குழந்தைகள் இளம் வயதுல வரும் பொழுது, வாலிப பருவத்துல வரும் பொழுது ஆஸ்துமா, இழப்பு, அதிகப்படியான அடிக்கடி சளி, அலர்ஜி, தோல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க.
சார் சார் சளி அலர்ஜி பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, டக்குன்னு சைடு வாக்குல தோல் பிரச்சனைய சொல்றீங்க. ஆமா, சளி அலர்ஜியை சரியா ட்ரீட் பண்ணாம கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது பிற்காலத்துல தோள்களின் மூலமாக கழிவுகள் வெளியேற்றம் ஏற்படுகின்ற சோரியாசிஸாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சோரியாசிஸ் இல்லைன்னா ஏதாவது தோல் பிரச்சனைகளாக ஊறல் போன்ற பிரச்சனைகளாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. யோசிச்சு பாருங்க, சிலருக்கு ஆஸ்துமா பிரச்சனை ஆரம்பத்து குழந்தை பருவத்துல இருக்கும், ஊசி மாத்திரை போட்டு அமுக்கி இருப்பாங்க, அந்த குழந்தை பிற்காலத்துல கை காலில் ஏதோ ஊறல் மாதிரி கருப்பு கருப்பு தழும்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள், ஒரு வியாதியை குணப்படுத்துறது சிகிச்சையா இல்ல அதை கட்டுப்படுத்துறது சிகிச்சையா? குணப்படுத்தணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவர்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய இயற்கையான உணவுகளையும் இயற்கையான வாழ்வியலையும் கத்துக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சளி அலர்ஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடம்புல 2 நுரையீரல் இருக்கு. ஒரு மூக்கு வழியா காத்து உள்ள போகுது, சுவாச குழல் 2 கிளைக்குழலா பிரியுது, அங்க இருந்து நுண் கிளைக்குழல்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியில காற்றுப்பைகள் போய் சேருது. அந்த காற்றுப்பைகள்ல தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காற்றுப்பைகள்ல தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய காற்றில் இருந்து ஆக்சிஜன் உடம்பில் உள்ளிழுக்கப்பட்டு நாம் பயன்படுத்தி தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு அந்த பிராணாயாமம்ன்ற சுவாச சுழற்சி ஏற்படுது. அதுக்கு காற்றுக்குழல்கள் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும். அந்த காற்று குழாய்க்குள்ள அடைப்புகள் ஏற்படக்கூடாது, கழிவுகள் தங்கக்கூடாது, சளிச்சவுகள் அதிகமாக சேர்ந்து சேர்ந்து காற்று குழாயினுடைய அளவு குறுகும் பொழுது மூச்சு உள்ள இருந்து வெளியில போர்ஸா வெளியேற்றும் பொழுது வீசிங் போன்ற இறைப்பு போன்ற சத்தங்கள் ஏற்படுது. இது ஏன் இந்த சளி உள்ள இருக்குது பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்தல் எனர்ஜி குறைஞ்சா அலர்ஜி, இது மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எனர்ஜி குறைஞ்சா அலர்ஜி. அப்ப அலர்ஜி குறையணும்னா என்ன செய்யணும்? எனர்ஜியை அதிகப்படுத்தணும். அப்ப எனர்ஜி அதிகம் ஆகாததுக்கு அடிப்படை காரணம் என்ன? அஜீரணம், மலச்சிக்கல், மனச்சிக்கலோடு தூக்கமின்மை, உடற்பயிற்சி இன்மை. சரியா? அப்போ நம்ம உடற்பயிற்சி ப்ராப்பரா பண்ணி கொஞ்சம் ஆகாரத்துல நல்ல நார்ச்சத்துக்கள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடம்பினுடைய மலக்கழிவுகள், நார்ச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள், ஃபைபர் கண்டென்ட் சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் இன்றி மலம் லகுவாக கழிவுகள் வெளியேற்றப்படும், சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்படும். நல்லா உறங்கி எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யும் பொழுது இரத்த சுழற்சி சீராக ஏற்பட்டு இதயம் பலப்படும், நுரையீரல் பலப்படும், உடல் ஆரோக்கியமாக எனர்ஜியா இருக்கிறதுனால அலர்ஜி இருந்தால் கூட படிப்படியாக சரியாகும். ஒரு ஐடியா கிடைச்சிட்டா? இந்த ஒரு ஐடியாவை தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்ம அப்ளை பண்றோம். அந்த பிக்சர்ல பார்த்தா கூட மேல இருக்கிற சுவாசக்குழல் சீரா இருக்குது, இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அது கீழே பாருங்க, ஒரு பாக்ஸுக்குள்ள அந்த குழாய்க்குள்ளேயே சளி சவுகள்லாம் சேர்த்து அந்த காற்றுக்குழலினுடைய சுற்றளவு நல்லா குறையும் பொழுது உள்ளிருந்த காற்று வெளியில போறதும் வெளியில இருந்து உள்ள வருதும் ரொம்ப சிரமப்படுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். செஸ்ட் கன்ஜெஷன் சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி சஃபோகேஷன் சொல்லுவாங்க, மூச்சு அடைச்ச மாதிரி இறைச்ச மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அதனோடு சிலருக்கு இந்த தொண்டையில அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டு அந்த டான்சில் போன்ற வீக்கங்கள் நமக்கு ஏற்படும். இது அதிகமான உஷ்ணமானது மேல் நோக்கி நீராக வெந்து அந்த சைனஸ்ங்கிற சவ்வுகள் எல்லாம் சேரும் பொழுது சைனசைட்டிஸ் சொல்ற ஒற்றை தலைவலி, தலையில நீரேற்றம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். நான் என்ன சொன்னேன்? உடம்புடைய உஷ்ணத்தின் காரணத்தினாலன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சைனஸ் இருந்தா உடம்பு குளிர்ச்சினால வர்ற பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடம்பு குளிக்கவே மாட்டாங்க. உடம்பு உஷ்ணத்தினாலதான் அந்த சைனஸ் ஏற்படும். நம்ம ஜெய்கபிசாவில் நம்மளுடைய இயற்கையான பாரம்பரியான உணவுகள், பாரம்பரியமான மூலிகைகளின் மூலமாக இந்த சைனஸ் போன்ற அலர்ஜி போன்ற பிரச்சனை, சளி இருக்கிறவங்க, நாள்பட்ட சளி இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவோம்? டெய்லி குளிங்க. நம்ம மருந்து சாப்பிடும்போது டெய்லி குளிச்சு பழகுங்க. முடிஞ்ச பச்சை தண்ணியில குளிச்சு பழகுங்க. அப்பதான் பரிபூர்ணமான குணம் அடைய செய்ய முடியும்ன்றத சொல்லி அவங்கள குளிக்க செய்து இயற்கையான உணவுகளையும் மருந்துகளையும் கொடுத்து நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கண்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அனுபவத்தின் மூலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மருத்துவ சாஸ்திரத்துல ஒவ்வொரு விஷயத்திற்கும் சில முக்கியமான, சில கவனிக்கப்பட வேண்டிய, களையப்பட வேண்டிய அந்த ரூட் காஸ் இருக்கு. உடம்புல உஷ்ணத்தை தணிக்காத வரைக்கும் சைனஸ் அலர்ஜியை சரி பண்ணவே முடியாது. அப்போ இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கு இயற்கையாக பாரம்பரியமாக, முக்கியமாக நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நுரையீரல் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கும் சளிச்சவுகள் சைனஸை படிப்படியாக குறைப்பதற்கும் நம்ம என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அமிர்தம் சூரணம். அமிர்தம் சூரணம்னா இது என்னன்னு பார்த்தா அது வெறும் சளிக்கானது அல்ல. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, ஜீரணத்தை பலப்படுத்துறதுக்கு, சுவாச குழாய்களை பலப்படுத்துறதுக்கு, சளிச்சவுகளை வெளியேற்றுவதற்கு, சாதாரண தொண்டையில் தொற்றுகள் ஏற்பட்டால் தொற்றுகளை
சுகப்படுத்துவதற்கான இயற்கையான சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்கரா, சித்திரத்தை, தாலிசபத்திரி போன்ற முக்கியமான மூலக்கூறுகள் மூலிகைகளின் சேர்மானமாக அது இருக்கிறதுனால இதை தேன்ல கலந்து பொறுமையாக நன்றாக கலந்து நாவினால் சுவைத்து லிக்கபிள் லேகியம் மாதிரி சுவைத்து நக்கி சாப்பிடும் பொழுது சுவை நரம்புகள் தூண்டப்பட்டு அந்த வியாதிகளும் சளி சவ்வுகள் சளியை வெளியேற்றுகின்ற வகையில ஆற்றலான ஒரு சுவாச ஒரு மண்டலத்தை நம்மளால மாற்ற செய்ய முடியும். அப்போ இந்த அமிர்தம் சூரணத்தை 1 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலான்ற பரிந்துரை செய்யறோம். 1 வயசுல ஒரு பிஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 வயசு குழந்தைகளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கொடுக்கலாம். 4 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு 1 ஸ்பூன், 10, 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1/2 ஸ்பூன், ரொம்ப பெரியவர்களுக்கு 20, 25 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2 ஸ்பூன் நல்ல தேன்ல கலந்து ஒரு நாளில் 2 வேளை உணவிற்கு முன்னோ பின்னோ நன்றாக சுவைத்து சாப்பிட்டா உடம்புக்கு மிகச்சிறந்த வகையில ஒரு ஆற்றல் ஏற்படும். அந்த வழியில நம்ம ஜேகே பாரம்பரிய அமிர்தம் சூரணம், இந்த சுகஸ்வாசா, இம்யூனிட்டின்ற ஒரு கேப்சூல், ஆஸ்துமா கேர்ங்கிற கேப்சூல், இயற்கையான அந்த காட்டு தேன், நாவல் தேன்லாம் நம்ம சிறப்பான வழியில தரமான வழியில கொடுத்துட்டு வரோம். அப்ப இந்த அமிர்தம் சூரணத்தை நம்ம ஜேகே பாரம்பரிய காட்டு தேனோடு கலந்து சுவைத்து சாப்பிடும் பொழுது இயற்கையாக நோய் எதிர்ப்பாற்றல் மேம்படும், இரத்தத்தினுடைய உற்பத்தி துரிதப்படுத்தப்படும், சுவாச உறுப்புகள் அந்த தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகின்ற திறன் நமக்கு மேம்படும், வயிற்றில் மாந்தம் போன்ற பிரச்சனைகள் தணிக்கப்படும். இதனோடு சேர்ந்து சைடு பெனிஃபிட் நிறைய இருக்கு. நான் வழக்கமா சைடு எஃபெக்ட் தான் சார் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன சைடு பெனிஃபிட்? அதாவது நம்ம செயற்கையான ரசாயனங்கள் நிறைந்த மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது நமக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய நமக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வலிக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், அந்த வலி மாத்திரையின் காரணத்துல வயிற்றுல புண்ணு வரும். இது நம்ம உடம்புக்கு சத்துக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை செமிக்காம வயிற்றுக்குள்ள அஜீரணமாகி மலச்சிக்கல் ஏற்படும். ஒரு அலர்ஜிக்குன்னு ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், அது ரத்தத்துல இன்னொரு அலர்ஜி ஏற்படுத்தி வேறொரு அலர்ஜியை நமக்கு ஏற்படுத்தும். அதிகமான மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு முடி அதிகமாக உதிர்ந்து பிரச்சனை ஏற்படுது, கண்களில் பார்வை குறைபாடுகள், மங்கல் ஏற்படுது. இதெல்லாமே சைடு எஃபெக்ட். ஆனா இயற்கையான மூலிகைகளை எவ்விதமான பக்க விளைவுகளும் அற்ற நம்ம பாரம்பரியமான உணவுகளை ப்ராப்பரா சாப்பிடும் பொழுது நமக்கு தெரியாத நன்மைகளும் ஏற்படும். அந்த வழியில இந்த அமிர்தம் சூரணத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக நம்ம கொடுத்ததுல என்னென்ன சைட் பெனிஃபிட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்னா, அமிர்தத்தை நைட்டு சாப்பிடும் பொழுது நல்ல தூக்கம் வருது சார். எனக்கு அமிர்தத்தை நல்ல தேன்ல கலந்து 2 வேளை சாப்பிடும் போது நாள்பட்டு இருந்த இடுப்பு உளைச்சல் எனக்கு காணாம போயிடுச்சு. அமிர்தத்தை தேன்ல சாப்பிடும் பொழுது எனக்கு ஒரு படபடப்பு இருந்துச்சு, படபடப்பு சரியாயிருச்சு. எனக்கு நாக்குல கொரோனாவுக்கு அப்புறம் சுவை தெரியாம இருந்துச்சு, அமிர்தத்தை தேன்ல கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சுவை உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கு. எனக்கு முன்னாடி வேலை செய்துக்கு ரொம்ப டயர்டா மூச்சு வாங்கிட்டு இருக்கும், இப்ப அமிர்தத்தை சாப்பிடும் பொழுது அந்த மூச்சு வாங்குதல் நின்றுருக்கு. எனக்கு அதிகமா உஷ்ணங்களாகி எனக்கு தலைமுடி ரொம்ப உதிர்ந்துட்டே இருந்துச்சு, அமிர்தம் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு இந்த முடி உதிர்த்த கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சைடு பெனிஃபிட் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல பொருளை சரியான நேரத்துல சரியான அளவுல சாப்பிடும் பொழுது மிக மிக நல்ல நன்மைகள் ஏற்படும். முக்கியமா நம்ம ஜேகே பாரம்பரிய சுகஸ்வாசா என்ற ஒரு பவுடர் இன்ஸ்டன்டாட்டு கொதிக்கிற வெந்நீர்ல கலந்தோ இல்ல தண்ணியில கலந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். சுவையானது. டீ காஃபிக்கான மாற்றாக பயன்படுத்தலாம், சுக்கு மல்லி காபி மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நாளில் எந்த நேரத்துல டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த சுகஸ்வாசான்றது சுகமான சுவாசத்துக்கு உதவுகின்ற சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற முக்கியமான ஒரு மூலக்கூறுகளின் பாரம்பரியமான மசாலாக்களின் சேர்மானம். இதை நம்ம கொதிக்க வைத்து வெந்நில தேரட்டை கலந்து நம்ம குடிச்சா கூட சுவையானதாகவும் இருக்கும், ஜீரணத்தையும் பலப்படுத்தும், சுவாசத்தையும் சீராக்குகின்ற சுகசுவாசா பத்தியமற்ற எந்த வியாதிகளுக்கு மருந்துகள் சாப்பிட்ற நபர்களாக இருந்தாலும் அவர்களும் பயன்படுத்துற ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளா இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள்பட்டு ஒருத்தருக்கு சளி இருக்கு, அலர்ஜி இருக்கு, தும்மல் இருக்கு அப்படிலாம் இருக்கும் பொழுது சிலருக்கு ரொம்ப நாள்பட்டு சளியாகி ஆஸ்துமா போன்ற இளைப்பு வீசிங்லாம் ஏற்படும் பொழுது அவங்களால இயல்பான வேலையை கூட இயல்பா பண்ண முடியாது. அவங்க சிந்தனை கூட எப்பவும் ஒரு நெகட்டிவா இன்ஃபீரியராகவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க உடலிலும் மனமும் பலகீனமாக இருக்கும்போது ஒரு ஊட்டச்சத்து எதிர்ப்பாற்றலை கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு தேவையான இம்யூனிட்டிங்கிற ஒரு கேப்சூல் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருக்கு. நாள்பட்ட நுரையீரலால சுவாச பிரச்சனைகளோடு சளி பிரச்சனைகளோடு கொஞ்சம் ஆஸ்துமா இழப்பு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆடாதோட முசுமுசிக்கையெல்லாம் சேர்ந்த ஆஸ்துமா கேர்ங்கிற கேப்சூல் இருக்கு. இதுல ஒரு பாக்ஸ்ல 60 கேப்சூல் 3 வேளை உணவிற்கு முன்னோ பின்னோ வாயில போட்டு ஒரு ரப்ப வெட்டியை குடிச்சாச்சுன்னா மிகச்சிறந்த ரிசல்ட் பயன்படுத்திய 10 நாள்ல நமக்கு கிடைக்கும்.
ஸோ எந்த தயாரிப்புகளாக இருந்தாலும் 10 ஒரு 15 நாட்களுக்குள்ள நம்ம நாள்பட்டு இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை அடைய செய்கின்ற வகையில ஜேகே பாரம்பரியாவில் தரமான தயாரிப்புகள் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அப்போ வழக்கமான உணவுகள் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் எண்ணற்ற முளைகட்டிய தானியங்கள் இருக்குது, நம்மளுடைய எண்ணெய் சத்துக்கள் சேர்ந்த வித்துகள் சேர்ந்த எம்சீடு போன்ற பொருட்கள் இருக்கு, பெண்களுக்கு எலும்புகளை பலப்படுத்துகின்ற நம்மளோட ஜிடியூன் இருக்குது, கற்பப்பையை பலப்படுத்த யூட்ரோ பிளஸ் இருந்துட்டு இருக்குது. அதனோடு சேர்த்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் பார்த்தோம். அந்த உடற்பயிற்சியில முக்கியமான அந்த விரல்களை வைத்து செய்கின்ற முத்திரை இந்த சுவாச பிரச்சனைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த பிக்சர்ல பாக்குறதுக்கு பேர் உதான முத்ரான்னு சொல்லுவாங்க. உதான முத்ரா என்னன்னா நம்ம உடம்புல நுரையீரல் எதுக்காக இருக்கு, நம்ம காத்து உள்ள இருக்கக்கூடிய பிராணசக்தி அதை ஆக்சிஜன் நிறைய எடுத்து நம்ம செல்லுகளை பலப்படுத்தி அந்த கழிவாக கருது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுவது தானே அந்த சுவாச உறுப்புகள் லங்ஸினுடைய ஒரு மிகச்சிறந்த அடிப்படையான ஒரு பயன். அப்ப அந்த வகையில அந்த தன்மையை தூண்டுகின்ற வகையில நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு விரல்களை அசைப்பதன் மூலமாக நுரையீரலை பயன்படுத்த முடியும். அதாவது நம்முடைய சுண்டு விரலை நீட்டிக்கணும், மற்ற 4 விரல்களின் நுனிகளும் ஒன்றோடு ஒன்று இணையும் மாதிரி வச்சுட்டு சுண்டு விரலை ஸ்டிஃபா நம்ம நீட்டணும். 2 கைகள்லையும் பண்ணணும், சரியா? 2 கைகள்லையும் பண்ணிட்டு உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி மடியில வைத்து தலை கழுத்து முதுக நேரா வைத்து மெல்லிய புன்னகையோடு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுறது நுரையீரலினுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கு மிகச்சிறந்தது. 10 நிமிடங்கள் காலை மாலை வெறும் வயிற்றில் பண்றது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். எத்தனை நாள்ல சார் பலன் தெரியும்? ஒரு வாரம் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்குள்ள கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா தொடர்ந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருங்க. இதெல்லாம் சைடு சப்போர்ட்டா இதெல்லாம் நம்ம எடுத்து இதனோட சில முத்திரைகள் இந்த பிராங்கியல் முத்திரான ஒரு சுவாச நாளிகா முத்திரை ஒண்ணு இருக்கு. இது எப்படின்னா, எப்படி அந்த முத்திரையில நம்ம சுண்டு விரல நீட்டணுமோ இந்த முத்திரையில ஆள்காட்டி விரல நீட்ட போறோம், சரிங்களா? ஆள்காட்டி விரல 2லுமே கை நீட்டமா நீட்டியாச்சு. அடுத்தது நம்மளுடைய நடு விரலை பெருவிரலினுடைய நுனியில வைக்கிறோம், மோதிர விரலை பெருவிரலினுடைய நடுப்பகுதியில வைக்கிறோம், சுண்டு விரலை பெருவிரலினுடைய ஆரம்ப பகுதியில வைக்கிறோம். வச்சுட்டோமா? இப்போ உள்ளங்கை வானத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிமிர்ந்த நிலையில தலை கழுத்து முதுகு நேரா வச்சு ஒரு 10 நிமிடங்கள் ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவது நுரையீரலினுடைய ஸ்தமக சுவாசங்கள் நுரையை அடைச்சி அடைச்சி வருகின்ற அந்த சளிச்சவ்வுகளையும் சுவாச குழல்களினுடைய சுற்றளவையும் அதிகப்படுத்தி நுரையீரலை சுத்தப்படுத்துவதற்கு உதவுகிறது. ரொம்ப குளிர்ச்சி. இப்போ எங்க பார்த்தாலும் காலெல்லாம் எந்திரிச்சாச்சுன்னா 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு பார்த்தாச்சுன்னா அப்படி சில்லுன்னு இருக்கு. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 16 டிகிரி இருக்கு. உடம்பு நடுங்குது. இந்த நேரத்துல உடம்பின் உஷ்ணத்தை இயல்பாக மேம்படுத்துறதுக்கு லிங்க முத்ரான்றது மிகச்சிறந்த சப்போர்ட் பண்ணும். இடது கையினுடைய பெருவிரலை நீட்டி வச்சுக்கோங்க, மற்ற விரலை ஒன்றோடு ஒன்று இணைச்சிட்டு ஜிக்ஜாக் மாதிரி நெஞ்சோடு அணைச்சி நிமிர்ந்து உள்ளங்கை ஒட்டி இருக்கணும், மற்ற எல்லா விரல்களும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு இருக்கணும், இடது கையினுடைய பெருவிரல் மேல் நோக்கி நீட்டி இருக்கணும். நிமிர்ந்த நிலையில ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவது உடலின் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அந்த குளிர்ச்சியினால் ஏற்படுற கோழைச்சவுகளுடைய இறுக்கத்தை தளர்த்தி மூச்சினை சீராக்க செல்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் எங்க உள்ளது? இப்ப ரீசெண்டா அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஐரோப்பால கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாரம்பரியமாக காலம் காலமாக யோக சாஸ்திரங்கள்ல நமது முன்னோர்கள் உடலை வருத்தி உள்ளத்தில் இருந்து இயல்பான தியானத்தின் மூலமாக உடம்பினுடைய நரம்புகள் நாடி நரம்புகள் வருமங்களின் ஆற்றத்தை அனுசரித்து அந்த விரல்களின் மூலமாக நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகளின் மூலமாக உள்ளுறுப்புகளை பலப்படுத்துகின்ற அற்புதமான வித்தையை நமக்கு கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவு பாரம்பரியமான வழிமுறைகளை இப்போ அமெரிக்கால ஆய்வு பண்ணி ஆமா இதுல ரிசல்ட் இருக்கு, இப்போ மற்ற மேலை நாடுகள்ல ஆராய்ச்சிகள் செய்து ஆமா இதுல ரிசல்ட் இருக்கு, ஏதோ விஷயம் இருக்குன்றத இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் சிம்பிளான தோப்பு கரணத்தை இப்போ அமெரிக்கால ஆராய்ச்சி பண்ணி ஆமா தோப்பு கரணம் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தா மூளையினுடைய வலது இடது மூளைகள் சீராக செயல்பட்டு சிந்தனை சீராகி மூளை நரம்பு சம்பந்தமான பலகீனத்திற்கு இந்த தோப்பு கரணம்ன்ற சிகிச்சை மிகச்சிறந்த பலன் கொடுக்குதுன்றதை உறுதி செஞ்சு அந்த தோப்பு கரணத்துக்கு சூப்பர் பிரெயின் பவர் யோகா இன்னொரு பேர் வச்சிருக்கான் அமெரிக்காவில. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் மக்களே தோப்பு கரணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நன்மைகளை நம்ம அறுவடை செய்யணும்னா என்ன செய்யணும்? அவங்க சொன்ன விஷயத்த முழுமையாக நம்ம உள்வாங்கி நம்மளுடைய உணவிலும் நம்முடைய உணர்வுகளிலும் உடற்பயிற்சியிலும்
ஓய்வுகளிலும் எடுத்துக்கொள்ளுகின்ற இயற்கையான நம்ம தேசத்தினுடைய மருத்துவத்திலும் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் பொழுது இந்த அலர்ஜி சுவாச தொற்றுகளை சீராக்குவது மிக மிக எளிமையானது என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், பெயின் கில்லர், ஸ்டீராய்டு, இன்ஜெக்ஷன் இது எல்லாமே அவசரத்துக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு பயன்படுத்தலாமே தவிர தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேஷண்ட் எல்லாம் வராங்க, என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா செட்ரிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், லெவோசெட்ரிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டெரிஃப்ளின் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எவ்வளவு காலம் சார்? அது ஒரு 4-5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் மருந்தா? மருந்து இல்ல, கட்டுப்படுத்துறதுனால என்னது? எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. இயற்கையான எதிர்ப்பு சக்தியை குறைச்சா உடம்பு எப்படி இயல்பா இருக்க முடியும்? தொடர்ந்து யோசிச்சு பாருங்களேன். சிம்பிள். அவங்க எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச நாம கூட இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், தொடர்ந்து ஒரு 6 வருஷமா 5 வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்க, ஒரு 6 மாத்திரைக்கு மேல, 6ல இருந்து 7 மாத்திரைக்கு மேல தொடர்ந்து ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா, அவங்க எந்த வியாதிக்கான எடுத்துட்டு போட்டோம், அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கவங்க ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட பலகீனமாத்தான் இருப்பாங்களே தவிர பலம் வாய்ந்தவர்களாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய இயற்கையான உணவுகளையும் அமிர்தம் சூரணத்தையும் இம்யூனிட்டி கேப்சூலையும் நம்ம பயன்படுத்த ஒவ்வொரு மாதத்திலும் உடம்பினுடைய அந்த ஆரோக்கியத்துல எதிர்பார்த்தல ஒரு மாற்றத்தை நம்மால் உணர செய்ய முடியும். எடுத்து கொண்டவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்த நபர்கள் இன்றைக்கு கூட நம்ம ஜூம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ரிசல்ட் ஓரியன்டான ஒரு அற்புதமான பாரம்பரியமான மூலிகைகள் நம்ம தேசத்துல இருக்கும் பொழுது, அந்த மூலிகைகளின் சேர்மானங்கள் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருக்கும் பொழுது, இதை நாமும் பயன்படுத்தி நம்மை சார்ந்தவர்களையும் பயன்படுத்த செய்யறது தானே ஒரு ஆரோக்கியமான, ஒரு புத்திசாலித்தனமான, ஒரு சாதுரியமான செயலா இருக்க முடியும். அந்த செயலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்பு இருக்கு. அதாவது வருமானத்துக்காக இந்த செயலை செய்யக்கூடாது. இந்த செயலை செய்யறதுனால நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சதுன்னா அது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கும், ஒரு பேசிவ் இன்கமா இருந்துட்டு இருக்கும். வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற தொழிலோடு சேர்த்து இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்வதற்கு கிடைக்கின்ற அந்த ஊக்கத்தொகையை நம்ம ஒரு சைடு இன்கமா பயன்படுத்தி அதை முழுமையாக இன்னும் நிறைய நபர்களை சென்று சேர்வடைவதற்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது நமது பேசிவ் இன்கமே நமக்கான மெயின் இன்கமா மாறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஜேகே பாரம்பரியால உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை தன்மேல் நம்பிக்கையோடு, நம்ம பாரம்பரியத்தின் மேல் நம்பிக்கையோடு, இயற்கையான எதிர்பார்த்தல் மேல் நம்பிக்கையுள்ள நபர்களோடு இணைந்து நம்ம செய்யும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு நாமும் முக்கியமான ஒரு காரணமாக இருப்போம் என்ற ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் கலந்து கொள்கின்ற, நமது பாரம்பரியமான பொருட்களை வாங்குகின்ற அனைவருக்கும் இலவசமாக இந்த வேலை வாய்ப்பு எவ்விதமான நிபந்தனைகள் இல்லாமல் வழங்கப்பட்டு இருக்கு. சோ உங்களை அறிமுகப்படுத்திய உங்க லீடர்ஸ்ட இதை பத்திய தகவலை கேட்டு தெரியப்படுத்துங்க. இல்ல எல்லாருமே இதுல இணைஞ்ச நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, இதுல இணையாத நபர்கள் நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரியான ஜூம் மீட்டிங் நடக்கும் பொழுது இந்த வாய்ப்புகளை எடுத்து சொல்லுங்க. கலந்துக்க செய்வதன் மூலமாக நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை 4 நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது இன்றைய காலகட்டத்துல மிகச்சிறந்த ஒரு புண்ணிய செயலாக இருக்கும். அந்த புண்ணிய செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இன்றைய நிகழ்வினுடைய நோக்கம் சளி, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ் எதுவா இருந்தாலும் முதல்ல கவனிக்க வேண்டியது உங்களுடைய ஜீரணத்தை சரி செய்யுங்க. மலச்சிக்கல் இல்லாம இருங்க. மனச்சிக்கல் இல்லாம மகிழ்ச்சியோடு டெய்லி 4 பேர் பண்ற நல்ல விஷயத்த 40 பேருக்கு கேட்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நல்ல தூங்குங்க. ஆரோக்கியமான பாரம்பரியமான தயாரிப்புகளை பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைய நிகழ்வை பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைவது உங்கள் அன்பு டாக்டர் சுந்தர் பரமார்த்த லிங்கம். நன்றி. தேங்க்யூ சார்.